அது மூலம் மனசு வச்சுக்கிட்டு நேற்றே ஒருத்தருக்கு பயம் வந்துருச்சு. இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மூர்த்தி நேற்று பேசுற போது சொல்றாரு, ஏன்னா அவர் தவிச்சு போயிட்டாரு. அவர் நேற்று சொல்றாரு, எப்பா ரிசல்ட் வந்து அடுத்த நாள் நான் கட்சி பதவியும் அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணிடுவேன். மூர்த்தி மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களே, நீங்க ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நாளைக்கே நீங்க ராஜினாமா பண்ணுங்க. ஏன்னா நீங்க தோக்க போறது உறுதி. மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சட்ட ஒழுங்கு சீரழிவு, போதைப் பொருள் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. ஆகவே மாண்பு மூர்த்தி அவர்கள் தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க சவாலுக்கு சவால் என்று சொன்னால் எங்கள் நாராயணசாமி தேடி பாராளுமன்றத்திற்கு செல்வது உறுதி என்பதை. ஆகவே நீங்கள் முடிந்தால் நாளையே கவர்னருக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு தேர்தலுக்கு வந்தால் ஒருவேளை டெபாசிட் வாங்குவதற்கு வேண்டுமானால், ஏன்னா தங்க தொழில் சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, போயிட்டு வரலாம் நெட்டடியில போட்டுறேன்றாங்க. இவருக்கு என்ன யோகம் தெரியுமா? மகேந்திரனுக்கு இருந்த மாதிரிதான் இருப்பான். மகேந்திரன் அதே பேசுறாங்க. மகேந்திரன் பிரச்சாரம் பண்ணிட்டே போவாங்க. மகேந்திரா நல்லா இருக்கியாப்பா, போயிட்டு வா நெட்டடியில போட்டுறேன் அப்படின்னு. அப்படிதான் போச்சு. அதே நிலைமைதான் இப்போ டிடிவி போறாரு, அதான் போட்டு வந்து இப்ப அந்த குக்கரை கொடுத்து விடு, நான் ரெட்டலைக்கு போட்டுறேன் அப்படின்னு. இவங்க பேசிக்கிறாங்க, எதுக்கு குக்கரை தூக்குறேன், ரெட்டலைக்கு போடுறதுக்கு குக்கர் குடுக்குறாங்களா அப்படின்னு பேசிக்கிறாங்க. பாட்டியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா டிடிவியை பார்த்தா அவர் வந்து மக்களுக்கு ரெட்டலை தான் தெரியும். தங்கத்தை சொல்றாங்க, அவங்க வேணா பதவிக்காக, அதிகாரத்திற்காக, சூழ்நிலைக்காக, நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். மக்கள் அந்த மாதிரி மாற மாட்டாங்க. ஆகவே அவர் சொல்றாரு, திமுக அதிமுக உறவு ஏதோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னா ஒரு வேட்பாளர் பேசுவது என்பது நாகரிகமாக இருக்காது. அப்படி பேசவும் கூடாது தேர்தல் காலத்துல. அவர் அப்படி பேசக்கூடியவரும் அல்ல. அப்ப நான் யோசிக்கிறேன், அப்படி பேசுறேன், அவருக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு. இப்ப என்னன்னா நாராயணசாமி வந்து ரொம்ப குறைச்சாவே பேசுறாரு, சிரிச்சுட்டே இருக்காரு. ஆனா இவரை கண்டு 2 பேரும் நடுங்கி போயிருக்கிறாங்க. எல்லாம் எல்லாருமே இப்பயே ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகவேதான் நான் என்ன சொல்றேன், டிடிவி தினகரன் அவர்களை பார்த்தாலும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பார்த்தாலும் இரட்டை தான் மக்களுக்கு ஞாபகம் வரும். அது எங்க அண்ணன் நாராயணசாமியை பார்க்கிற போது அந்த இரட்டை இலை தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பகுதி மக்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை தவிர வேறு சின்னம் தெரியாது.